ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நியூட்டன் நேஷன் பை நர்மதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம லெக்சர் 9ஓட ப்ராப்ளம்ஸ், ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் தென் இஷ்யூனால நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பாயிண்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2t cube minus 9t square plus 12t. So examine at what time the particle moves in positive and negative direction. So எந்த டைம்ல particle positive direction or else negative directionல move ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So the first thing is positive x directionல move ஆகுதுன்னா the velocity should be greater than 0. Similarly negative, the velocity should be less than 0. So நம்ம இப்போ இந்த velocity தான் கண்டுபிடிக்க போகிறோம். Velocity கண்டுபிடிக்கிறதுக்கு basic formula is ds by dt, differentiating displacement with respect to time. So இப்போ இந்த கேஸில் நம்ம பண்ணும்போது first இந்த 2 அப்படியே ஆகிடும். And then if I am differentiating t cube, I will get 3t square minus 9 அப்படியே வச்சுக்கலாம். t square பண்ணும்போது n t minus n minus 1. So 2t minus 2 minus 1. அப்போ I will get just 2t. 12t அப்போனா 1. ஸோ இப்போ மறுபடியும் இதை மல்டிப்ளை உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ 2 3s are 6, 9 2s are 8, இந்த 12 அப்படியே இருக்குது. இது மூணுத்துலேயும் இப்போ நம்ம பார்த்தோன்னா எது காமனாக இருக்குன்னா 6. ஸோ அதனால 6 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ எடுத்தும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் I'll get t square, செகண்ட் டேர்ம் I'll have 3t, on the third term 6 2s are 12, ஸோ 2 வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அந்த வேல்யூஸ் என்னென்னு. ஸோ ஃபேக்டரைசேஷனுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3. ஸோ த ரைட் ஆப்ஷன்ஸ் ஆர் -2 -1. ஸோ -2 into -1 will be +2, -2 -1 வந்து -3. ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ நம்மளுக்கு 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம் எப்போ பாசிட்டிவாக மாறும்னு பார்த்தோன்னா எய்தர் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் ஆர்எல்ஸ் ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இங்கே t என்னவா இருக்கணும், t should be greater than 2. இங்கேயும் என்னவா இருக்கணும், greater than 1. ஸோ இப்போ greater than 2, greater than 1 ரெண்டுத்தையும் காமனாக எழுதும் போது நான் greater than 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ சிமிலர்லி ரெண்டுத்துலேயுமே நெகட்டிவாக இருக்கும்போது t should be less than 2 and also less than 1. ஸோ அதனால் ரெண்டுத்துலேயே ஸ்மாலர் வேல்யூ வந்து 1. ஸோ அதனால t less than 1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட காம்பினேஷன் வேறையாக இருக்குது, ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்போ டீயோட வேல்யூ 1லேருந்து 2ல் என்ன வேல்யூவாக இருந்தாலும் 1 will be positive, 1 will be negative. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேஸில் 1.5ன்னு எடுத்துக்கலாம். 1.5 நம்ம இங்கே போடுங்க, இந்த வேல்யூக்கு 1.5 -1, this will be positive. whereas இந்த வேல்யூக்கு 1.5 -1 போடும்போது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதுதான் அந்த ரீஜியன். ஸோ நம்ம இப்போ 2 ரீஜன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். t greater than, t less than. இங்கே ரெண்டுத்துலேயுமே வெலாசிட்டி greater than 0. நெக்ஸ்ட் t வந்து 1லேருந்து 2ல் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து லெஸ் தேன் 0. ஸோ நான் ஒரு டைம் லைன் வரைகிறேன். இதான் டீயோட டைம் லைன். ஸோ எப்பயுமே t வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0 நான் ஒரு 2 ரீஜனாக பிரிச்சுக்கிறேன். 1 2 greater than 2. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 2வை விட அதிகமாக இருக்கும்போது v greater than 0. ஸோ இந்த ரீஜனில் தான் 2வை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் வெலாசிட்டி will be greater than 0. அப்புறம் எப்போ நம்மளுக்கு greater than 0, t வந்து 1னை விட லெஸ்ஸாக இருக்கணும் இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் v is greater than 0. அப்போ எப்போ லெஸ் தேன் 0 இருக்கு, இன் பிட்வீன் 1 and 2. ஸோ 1 and 2 இந்த ரெண்டு ரீஜனில் v வந்து லெஸ் தேன் 0. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் டைம் ஆக்சலரேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ்டுனா ஏ வந்து எப்போ கிரேட்டர் தேன் 0வா இருக்கு. ஸோ ஏ எப்போ கிரேட்டர் தேன் 0வா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் we know what is a. ஸோ அதனால நான் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி தான் இது வெலாசிட்டி, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா 6 அப்படியே இருக்கும். டி ஸ்கொயரை பண்ணும்போது I will get 2t minus 3 அப்படியே இருக்கும். t அப்பனா 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2t minus 3. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 1/5 இருக்கும்போது இந்த ஆக்சிலரேஷன் 0. இப்போ நம்ம வந்து t லெஸ் தேன் 1/5 எடுத்துக்கோங்களேன். அப்போ வந்து 2t வந்து லெஸ் தேன் 3 இருக்கும். அப்போ a வந்து நெகட்டிவ். ஸோ சிமிலர்லி t வந்து கிரேட்டர் தேன் 1.5 எடுத்தீங்கன்னா 2t வந்து ஆப்வியஸ்லி 3யை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ 2t minus 3 will be positive. So acceleration is also positive.
ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ரீஜன் எடுத்துகிட்டு போய் இந்த டைம் லைனில் அகெயின் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டிங்க 1.5 தான். ஸோ நான் 1.5க்கு ஒரு டயக்ராம் ஒரு கோடு போட்டுக்கிறேன் இன் பிட்வீன் 1 and 2. ஸோ 1.5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஏ வந்து லெஸ் தேன் 0, நம்ம அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஏ வந்து கிரேட்டர் தேன் 0. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோதான் இந்த கேஸில். இப்போ இதை வச்சு என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். இதுதான் possible questions. So at what time particle moves with higher speed? So higher speed in positive x direction, similarly higher speed in negative x directions, அப்புறம் lower speed in positive, lower speed in negative. So இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் ஸ்பீடுனா என்னதுன்னா, ஸ்பீட் அதிகமாக இருக்கணும்னா acceleration should be greater than 0. ஓகேவா? இந்த ரெண்டு கேஸ்லையும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்னா v வந்து கிரேட்டர் தேன் 0, நெகட்டிவ்னா v லெஸ் தேன் 0. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் அது என்ன ரீஜன்ஸ்னு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ சிமிலர்லி லோவர் ஸ்பீட் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனா பாசிட்டிவ் எக்ஸ்னாலே v கிரேட்டர் தேன் 0, லோவர் ஸ்பீட்னா a லெஸ் தேன் 0. சிமிலர்லி இங்கேயும் லோவர் ஸ்பீட் a லெஸ் தேன் 0, பட் இங்கே நெகட்டிவ் வந்து அப்போ வியும் லெஸ் தேன் 0 தான். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் எங்கன்னு பாருங்க. ஸோ இங்கே நான் இதோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இது கூட செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும், அதிகமாக பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அதிகமாக நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், கம்மியாக பாசிட்டிவ் எக்ஸ், கம்மியாக நெகட்டிவ் எக்ஸ். இந்த மாதிரி காம்பினேஷனில் ஏபிசிடி கொடுத்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இதெல்லாம் போட்டு பார்த்தா தான் தெரியும். நம்மளுக்கு பார்த்தோன்னா எதையும் ஒரு டிக் பண்ணாமல் இதுதான் அதோட பேசிக்ஸ். ஸோ இதை போட்டு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். Next we will move on to second sum. In second sum we have s of t equal to, இது வந்து uv function மாதிரி இருக்கு. uv function அவனு மேலே டிவிஷனில் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டிவிஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரியும். v u dash, u dashனா ஒன்றுமே இல்லை, டேஷ் எதை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஷியேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கேஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது முதல்ல v அப்படியே வச்சுக்கணும். ஸோ v and then if I am differentiating u, what I'll get, t square plus 1. அப்போ t square பண்ணும்போது 2t, 1 பண்ணா 0. அதே மாதிரி மைனஸ் u அப்படியே வச்சுக்கணும், t square plus 1. v dash பண்ணும்போது t பண்ணா 1. ஸோ டிவைடட் பை இது என்னது v. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணா t square. ஸோ இப்போ நான் இதை உள்ள எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2t ஸ்கொயர், இதை உள்ள எடுத்துகிட்டு போனால் மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை நான் இப்படி வச்சுக்காம இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் இந்த இதில் எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது எப்போ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், எப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தெரியும். ஸோ 1 minus 1 by d square equal to v. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, at what time the particle comes to rest. ஸோ ரெஸ்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிக்கல் அந்த பொசிஷன்லேயே நிற்கிது, மூவ் ஆகலை. அப்போ மூவ் ஆகலைன்னா அது என்ன பண்ணாது, வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கேஸில் நம்ம வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போ போடும்போது 1 minus 1 by t square equal to 0. இந்த 1 by t square அப்படி போயிடுச்சுன்னா 1 equal to 1 by t square. ஸோ t square equal to 1. அப்போ நம்மளுக்கு t equal to plus or minus 1. ஸோ எனிவே டைம் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஸோ நான் +1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வென் பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி, ஏன்னா நம்மளுக்கு இங்கே இந்த டேர்ம் வந்திருக்கு பாருங்க, 1 by t square டேர்ம் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனா v should be greater than 0. ஸோ அப்போ 1 by t square என்னவா இருந்தால் v வந்து greater than 0 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, t is greater than 1. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 4 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் 2 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 1 by 2 ஸ்கொயர் போடும்போது 1 by 4. 1 by 4ஓட வேல்யூ என்ன, 0.25. ஸோ நெக்ஸ்ட் 3 போடுறேன், 1 by 9. 1 by 9ஓட வேல்யூ கண்டிப்பாக 1 விட கம்மியாக தான் இருக்கும். அடுத்து 4 போட்டால் I will get 1 by 16. That is also definitely going to be less than 1. ஸோ அதனால whenever t is greater than 1, 1 by t ஸ்கொயரோட வேல்யூ எப்படி இருக்கும், less than 1 இருக்கும். ஸோ அதனால 1 minus 1 by t square. இப்படின்னா என்ன அர்த்தம், 1 minus the value lesser than 1. என்னவா இருக்கும், 1 minus lesser than 1னா obviously going to be positive. ஸோ அப்போ when time t greater than 1 இருக்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும், velocity is positive. ஸோ அப்போ t வந்து 1 செகண்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகல் will moves in a positive x direction.
ஸோ அடுத்து t லெஸ் தேன் ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஸ் தேன் ஒன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.1 எடுத்துக்கிறேன். ஸோ t லெஸ் தேன் ஒன்னோட ஆப்ஷன் என்ன? 0.1. ஸோ இந்த 0.1 நான் 1/t² போடும்போது எனக்கு என்ன வருது? 1/0.1 the whole square 0.01. ஸோ இதோட ஆன்சர் நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன வருது? 100. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி whenever t is less than 1, then 1/t² is always greater than 1. ஸோ அப்போ 1 மைனஸ் ஒரு பெரிய வேல்யூ பண்ணும்போது ஆன்சர் வந்து நெகட்டிவ் வரும். ஸோ அப்போ t லெஸ் தேன் 1 இருக்கும்போது 1 minus 1/t², which is nothing but velocity. Velocity is negative. So அப்போ particle எப்போ வந்து positive x directionல மூவ் ஆகும்? Whenever t is greater than 1. Okay. ஸோ அப்போ t வந்து 1 இருக்கும்போது என்ன நடக்கும்? 0 ஆகிடும். இது என்ன தெரியுதுன்னா பார்ட்டிக்கல் இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 1 செகண்ட் வரைக்கும் பேக்வேர்டா போகும். 1 செகண்டுக்கு அப்புறம் அது ஃபார்வர்டா மூவ் ஆகும். இப்படி போய் இப்படி மூவ் ஆகும். ஓகே, and then it will go in forward direction forever. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம். இங்கே வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின்ல s of t equal to 5e power minus t plus 3t. when the particle comes to rest நம்மளுக்கே தெரியும் v வந்து equal to 0 இருக்கணும். what happens to velocity and acceleration and time tends to infinity. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பற்றி சொல்லிடுறேன். when e is 0னா 1. E ஓட வேல்யூ வந்து இட் வில் பி அரவுண்ட் 2 பாயிண்ட் சம்திங். ஸோ அப்போ அந்த 2 பாயிண்ட் சம்திங்கை நான் ஒரு லார்ஜர் வேல்யூவோட போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா ஒரு லார்ஜர் வேல்யூ வரும். ஸோ அதை நான் சிம்பிளி என்ன எழுதுறேன்? e பவர் இன்ஃபினிட்டி வில் கிவ் ரைஸ் டு ஏதோ ஒரு லார்ஜர் வேல்யூ இன்ஃபினிட்டி. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்போ 1/infinity என்னவாகும்? 0 தான். ஸோ அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் 0, e பவர் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி, e பவர் 0 சொல்லி இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? Not only e power 0 is 1, anything power 0 is 1. a power 0 1 தான், 5 power 0 1 தான், 10 power 0 1 தான். ஸோ நம்ம எதையுமே அது கூட பவர்ல வந்து 0 போட்டோம்னா 1 ஆயிடும். எப்படி நம்ம வந்து எந்த நம்பரை 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடுதுன்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி எந்த நம்பரை 0க்கு பவரா இருக்கு, ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு 0 பவர்ல நம்ம பார்த்துட்டோம்னா அதோட வேல்யூ will always be 1. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த ஏன் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்? ஏன்னா வெலாசிட்டியை 0ல போட்டால் தான் நம்மளால அந்த டைம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ds/dt. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5e power minus t. இந்த மைனஸ் டீயை பண்ணும்போது I'll get -1 plus 3. டீயை பண்ணும்போது 1. ஸோ நார்மலாக இது பண்ணும்போது -5v power minus t plus 3. இப்போ v equal to 0னா இந்த என்டையர் டேர்ம் equal to 0. அப்போ 5 அப்படி போயிடும். அப்போ 5v power minus t equal to 3. e power minus t equal to 3/5. e power plus t equal to 5/3. இது நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 3 power a வந்து 1/2 இருந்துச்சுன்னா மைனஸ் a வந்து நான் என்ன எழுதலாம்? இது -2 இல்லை, மைனஸ் a வந்து 2ன்னு எழுதலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். ஸோ சிமிலர்லி மைனஸை நான் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றும் போது இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணுவேன். 5/3 இது பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ e power t equal to 5/3. இது வந்து இப்போ இந்த ஈயை வந்து ரெண்டு சைடு எடுக்கிறோம்னா என்ன பண்ணணும்? log e போடணும். ஸோ அப்போ t equal to log e 5/3. இப்போ இதில் நம்ம இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல e பவர் t இருக்கு, நம்ம log e போட்டோம். இந்த இடத்துல 10 பவர் t இருக்கு, அப்போ t என்ன போடுவோம்னா log 10. ஓகே, சிமிலர்லி இங்கே 2 பவர் t இருக்கு, அப்போ t என்ன போடுவோம்னா log 2. இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இதோட எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஷியேஷனை ரிலேட் பண்ணி ஃபிசிக்ஸில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த வீடியோஸில் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேஷன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இன்டெகிரேஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேஷன் பண்ணால் நம்ம பழைய ஃபங்க்ஷனே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏவை வந்து இன்டெகிரேட் பண்ணி பி எடுத்துகிட்டு வரேன்னா, ஏவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பி எடுத்துகிட்டு வரேன்னா, நான் பி இன்டெகிரேட் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி ஏ தான். ஸோ இது வந்து எதுக்கு நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் இது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும், இதோட ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்படியே மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.